ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு பிடி சார். இப்பதான் அண்ணன் பேசினார் எங்க கூட. அண்ணன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அண்ணன் வந்து பேசினாரு, இது மாதிரி மதுரையில் நல்லா போயிட்டு இருக்கு, பிக்கப் ஆயிட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு. நல்ல ஃபேமிலி க்ரௌடு வருதுன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல வெக்கேஷன் படம் அப்படின்னு எடுத்தோம், பெண்களுக்காக அப்படின்னு ஒரு விஷயமா வச்சு முன்னிலைப்படுத்தி எடுத்தோம். பட் ஃபேமிலியா இவ்வளவு பேர் என்ஜாய் பண்றாங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சந்தோஷம். படம் பார்க்காதவங்க கண்டிப்பா வந்து தியேட்டர்ல படத்தை பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் 2 வாரம் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வாரம் லீவ் இருக்கு. ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தனியா வந்து பார்க்காதீங்க, ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பாருங்க. ஏன்னா இது எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம். அதான் இப்போ கேட்டுட்டு இருந்தோம், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு இருந்தோம். டே பை டே வந்து இப்ப நேற்றுக்கு இன்னைக்கு இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு, டாக்கா சூப்பரா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரையில் வந்து முன்னாடியே ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, சூப்பரா ரிசீவ் பண்றாங்க, தியேட்டர்ல ரெஸ்பான்ஸாகவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இன்னும் படம் பார்க்காம இருந்தா கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனா அது என்னன்னு சொல்லிடாதீங்க. அது வந்து ஏன்னா நிறைய பேர் ட்விட்டர்ல அதான் நெட்ல எல்லாம் கிளைமேக்ஸோட போட்டு இதுதான் கிளைமேக்ஸ், இது சூப்பரா இருக்குங்கிறாங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க, பட் அது என்னன்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து அது அநியாயத்துக்குன்னு எங்களுக்கு அனுப்பி இதை ஷேர் பண்ணிருங்கன்னு வேற சொல்றாங்க. கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ண வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க அதான் எங்களுக்கு அனுப்பி சூப்பர்னு சொல்றப்ப, அதை போட்டோ எடுத்து அனுப்பி சூப்பர்னு சொல்றப்ப அவங்க அதுக்கு எவ்வளவு எக்ஸைட் ஆனாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதே எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் கிளைமேக்ஸ் வெளியில சொல்ல வேண்டாம், எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்த்து அந்த எக்ஸைட்மெண்ட் நல்ல பிக் ஆயிட்டு இருக்கு. நேற்று இப்ப தெரியல, அந்தந்த படத்தோட ரிலீஸ் முடிச்சு வர டைமா கூட இருக்கலாம். எங்களுது வந்து கரெக்டா வெக்கேஷனுக்குள்ள வரணுங்கிறது எங்க ஆசை. ஸோ பாத்தீங்கன்னா போன 10 நாள் முன்னாடி தான் நாங்க டேட்டே போட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இது வெக்கேஷன் ஃபேமிலியோ வந்து பார்த்தா இது கரெக்டா இருக்கும்னு நாங்க நம்பினோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகி அப்படியே அந்த ஃப்ளோலயே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு நாள் 10ல கிட்டத்தட்ட ப்ரொமோட் பண்றதுக்கு நாள் 10ல. பட் எங்களுக்கு வந்து இது வெக்கேஷன்ல தான் வரணும் அப்படிங்கறது எங்களோட இதுங்கறனால பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தரையா சந்திச்சு எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். அருமையா சப்போர்ட் பண்றாங்க. தூத்துக்குடியிலும் சரி, நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு, நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.